அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி பெருக்கு அப்படிங்கறது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வருது. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஆவணி அவிட்டம் வருது. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி கோகுலஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது வருது. ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. நம்ம எந்த காரியத்தை தொடங்கினாலும் எல்லாவற்றிற்கும் முதன்மை கடவுளா இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டுட்டு தொடங்கு அப்படின்னு நம்மளுடைய பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்திலையும் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரிய பகவான் கடக ராசியில 17ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசியில போய் சஞ்சரிக்க போறாரு. செவ்வாய் கன்னி ராசியில இருக்கிறாரு. புதன் மிதுன ராசியில 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. குரு மிதுன ராசியில தான் இருக்கிறாரு. சனி பகவான் மீனத்துல வக்கரமா சஞ்சரிக்கிறாரு. ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் சஞ்சரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்குது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தோட கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க ராசியிலேயே ராகு இருக்கிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்துல புதன், குரு, சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்துல சூரியன், கலத்திரஸ்தானத்துல கேது, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல சந்திரன், செவ்வாய் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது. இந்த மாதத்துல கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் துடைத்து எடுத்து தன்னம்பிக்கை அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதமா இருக்க போகுது. மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சனி வக்கர இயக்கத்துல இது இருக்கிறாரு. அதோட 7 சனியில இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி அப்படிங்கிறது நடக்குது. எனவே ஆரோக்கியத்துல மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு செய்யணும். பயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு வீண் செலவுகளும் அலைச்சலும் இருக்கும். உங்களுடைய அலைச்சலுக்கு தகுந்த ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னா சந்தேகம்தான். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்துலலாம் இழுபறியான நிலை தான் இருக்கும். புதிய தொழிலில் ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் அதிகமான அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும் காரியம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்படணும். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைய போகுது. கும்பராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் உங்க ராசியிலேயே இருக்கிறாரு. சந்திரனுடைய வீட்டில் ராகு இருக்கிறார். அப்போ மனதில் ஏதாவது ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். குரு சண்டால யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. இப்போ சந்திரன் மீது ராகு செல்லக்கூடிய காலகட்டம் மாயங்களை நம்பி நீங்கள் ஏமாறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். எவ்வளவு கடுமையாக உழைச்சாலும் அதற்கு தகுந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம்தான். கும்பராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் வரை எவ்வளவு உழைக்கிறீர்களோ அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது கிடைக்காது. ஆனால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதற்கு அடித்தளமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். வேலையில் பிரச்சனை, பணப்பற்றாக்குறை, வேலையில் திருப்தியின்மை இருப்பவர்களுக்கெல்லாம் கடின உழைப்பை போட்டிங்க அப்படின்னா அதற்கான பலன் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். உழைப்பின் மீது உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்தில் மாற்றங்கள் ஏற்பட போகுது. தொழில் வியாபாரத்தை இப்படியே கொண்டு செல்லலாமா இல்லை மாற்றி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசனை செய்வீங்க. தவறான நட்பால் ஏமாறுவதற்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ புதிதாக சேரக்கூடியவர்களிடத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். உங்களுடைய ரகசியங்களையோ உங்களுடைய குடும்ப விஷயங்களையோ உங்களுடைய தொழில் விஷயங்களையோ மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளாம இருக்கிறது தான் நல்லது. உழைப்பை மட்டுமே 100% நீங்க நம்புனீங்க அப்படின்னா அதுல அதிகமான கவனத்தை செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது அதிகமா நடக்கும். 2ஆம் இடத்துல சனி வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால வேலை மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். வார்த்தைகள்ல கோபத்தையும் சலிப்பையும் தவிர்த்துக்குங்க. எதிர்மறையா பேசுவதை தவிர்க்க வேண்டும். கும்பராசிக்காரர்கள் திட்டமிட்டு முன்னேறினீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை சிறப்பா இருக்குது. தன லாபத்தை
லாபத்தில் குருவோட பார்வை இருக்கும் பொழுது நீங்கள் திட்டமிட்டு முன்னேறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான். சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து யோகாதிபதி, பாக்கியாதிபதியும் லாபாதிபதியும் இணைஞ்சு பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இதுவரைக்கும் பண நெருக்கடியில் அதிகமான பிரச்சனை சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு பண நெருக்கடியிலிருந்து வெளிவர போறீங்க. திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வரன் அப்படிங்கிறது கிடைக்கும். சுப செய்திகள் வந்து சேரும். இந்த மாதத்தில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் மகான்களுடைய தரிசனமும் இந்த மாதத்தில் கிடைக்கும். அதே மாதிரி மாமன் மைத்துனர் வழியில் சுபகாரியங்களை முன்னாடி நின்று நடத்தி வைக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதால வேலைவாய்ப்பு கிடைக்கும். உடம்புல வலி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். வாயு கோளாறு, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் அதற்குரிய மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. பிள்ளைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். மனதில் இருந்துட்டு வந்த குழப்பம் அப்படிங்கிறது நீங்க போகுது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கணவன் மனைவி உறவுல முன்னேற்றம் இருக்கும். அவங்களுக்குள்ள இருந்துட்டு வந்த மனஸ்தாபம் அப்படிங்கிறது நீங்கும். பெண்கள்லாம் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது எதுவுமே கிடைச்சிருக்காது புகுந்த வீட்டில். அதே மாதிரி இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. வியாபாரம் தொழிலுக்கு தேவையான கடன்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். நீங்கள் யார்ட்டையாவது முயற்சி செய்தீங்கன்னா கூட இந்த மாதத்தில் கடன்கள் கிடைச்சி உங்களுடைய வேலையை மீண்டும் தொடருவீங்க. மாணவர்கள்லாம் பொழுதுபோக்கு விஷயங்கள் அதிகமான ஈடுபாடு அதிகரிக்கும். அதை தவிர்த்துக்கிட்டு படிப்பில் கவனத்தை செலுத்துங்க. அப்படி செலுத்துனீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ பெண் தெய்வ வழிபாடு கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிக அளவு முன்னேற்றம் கொடுக்கும். அவிட்டம் 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்கலாம் உங்களுடைய வேலையில் செயல்திறனை கூட்டிக் கொள்ளுறதுக்கும் புதிய பயிற்சி வகுப்புகளை மேற்கொள்ளுவதற்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா அவற்றை எல்லாத்தையுமே சமாளிக்கலாம். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய சமயோஜித புத்தியால் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவருவீங்க. உத்தியோகத்திலலாம் இந்த ஓரளவு இந்த மாதம் வந்து சிறப்பாக தான் இருக்கும். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து போங்க. இருசக்கர வாகனத்தில் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்குங்க. வியாபாரிகளுக்கு பொருட்களுடைய விற்பனை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் படிப்படியான வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. வருமானம் சிறப்பாக இருந்தாலும் சொந்தங்களுக்காக செலவு அப்படிங்கிறது அதிகமாக செய்வீங்க. சக ஊழியர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே விநாயகரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா காரிய தடை நீங்கி நன்மைகள் அதிகம் கிடைக்கும். உங்களால் முடியும் பொழுது குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை ஒரு முறை கும்பிட்டுட்டு வாங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆடி மாதம் 15 நாள் வருது. அப்போ அம்பாள் வழிபாடு, காவல் தெய்வங்களுடைய வழிபாடு இதை எல்லாமே செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து மன நிம்மதியும் தைரியமும் பிறக்கும்.